கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. இக்கோயில் பரசுராமரால் கட்டப்பட்டு பாண்டிய மன்னனால் புதுப்பிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. பகவதி அம்மன் கன்னியாகுமரியாக நின்று கொண்டு பாணாசுரன் என்ற அரக்கனை நவராத்திரி இறுதி நாளான விஜயதசமி அன்று வதம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோயிலின் முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் அது கொண்டிருக்கும் சமய மற்றும் கலாச்சார பாரம்பரியமும் அதில் உள்ள மக்களின் ஆழமான மதிப்பீடுகள் ஆகியவற்றையும் காட்டுகிறது. பகவதி அம்மன் கோயிலுக்கு வரும் நாதர்கள் அங்கு தங்கள் ஆவிகளைப் பற்றி சிந்தித் தங்கிக் கொள்வதற்கான இடமாகவும் இது அமைந்துள்ளது. இங்கு பிரார்த்தனை செய்வதற்கு வரும் பக்தர்கள் தங்களின் நம்பிக்கையை உறுதி செய்யும் வகையில் எப்போதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயில் கன்னியுடன் கூடியது என்பதால் இது எதற்காக வேண்டுமானாலும் மக்களின் வாழ்விலிருந்து பாடத்தை எதிர்த்து நிற்கிறது. இந்த கோயிலின் பக்கங்களில் நாளுக்கு நாள் நடைபெறும் விழாக்கள் பக்தர்களுக்கிடையே மகிழ்ச்சியையும் ஆன்மீக அனுபவங்களையும் வழங்குகின்றன. பகவதி அம்மன் அவர்களால் அருளப்படும் ஆசீர்வாதங்கள் நமது வாழ்வில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் சக்தி கொண்டவை.